ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கும்போது அதுக்குண்டான இலக்குகள் அந்த அளவுக்கு தேவையான நம்ம என்ன ஓட்டங்களும் வச்சுக்கிட்டு அதுக்கான பேசிக் ஆக்ஷன்ஸ் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருந்தாவே நம்ம நினைக்கிற அந்த ரிச் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக போக முடியும். இதை சொல்லும்போது நிறையா பேருக்கு எழுற கேள்வி என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சோன்னா இப்போ ரிச்சாக இருக்கிறவங்க தான் ரிச் ஆகிறாங்க, என்ன தான் முயற்சி பண்ணாலும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுதே இருக்காங்கன்ற ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிச் கெட்ஸ் ரிச்சர் அப்படின்ற அந்த ஐடியாலஜி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சிக்க விடாமல் சொசைட்டி ஆர் மீடியா வேறு மாதிரி சித்தரிக்குன்னு தான் சொல்லணும். அப்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, ஏன் அவங்கக்கிட்ட மட்டும் நிறையா பணம் போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம், அதில் என்ன தவறுகள் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருத்திக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஏன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், நம்மளால் ஏன் முடியலன்றது தான் இந்த பேசிக்காக இந்த வீடியோவோட கருத்து. ஆனால் இதில் அந்த ஆப்போசிட் சைடையும் பார்க்க போகிறோம். சொசைட்டி என்ன சொல்லுது, மீடியா என்ன சொல்லுது, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாகவே ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் அந்த ரிச் லைஃப் ஸ்டைலில் இல்லை அந்த டாப் 1 or 2% இருக்காங்க. அப்படிங்கிறப்போ கீழே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரி மனநிலை அமையிறது நார்மல். ஸோ அப்போ அந்த குரூப் மென்டாலிட்டி என்ன பண்ணுன்னா, ஒரு 10% இருக்கிற ஆட்களை பற்றின தப்பான பிம்பத்தை கட்டமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய பேர் அவங்கள எதிர்த்தோ இல்லை அந்த சைடை பற்றி வேறு மாதிரியான புரிதலில் தான் இருப்பாங்க. அப்போது மீடியா என்ன சொல்லுது, பொதுவாக சீக்கிரமாக ரிச் ஆகிறவன் நிறையா தப்பு பண்ணியிருப்பான், ஏமாற்றிருப்பான், பொய் சொல்லியிருப்பான், இப்படி தான் சம்பாரிச்சிருப்பான்றது தான் ஒரு பேசிக் ப்ளேமாக நம்ம பார்த்த படங்கள், புத்தகங்கள் இல்லை நம்ம கேள்விப்பட்ட கதைகள் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லது தான் பண்ணுறாங்களான்னா அப்படி கிடையாது. மனுஷன் எடுத்துக்கிறப்போ நல்லவன் கெட்டவன் எல்லா விதமான கலவைகளும் இருக்கும். ஆனால் ஒரு ரிச்சுனாவே இல்லை இது பணம் அப்படின்றது லைஃப்பை கெடுத்துரும், இல்லை பணம் சம்பாதிக்கிறவங்க மோசமானவங்க, இல்லை பணத்தின் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை உங்களுக்குள்ள புதுத்துற மாதிரியான விஷயங்களை படிச்சுட்டீங்க, கேள்விப்பட்டுட்டீங்க, இல்லை அதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு போக முடியாது. ஸோ அப்போது ரிச் அப்படின்னாவே அதிகம் சம்பாதிக்கிறவன், அவன் தப்பு பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே சித்தரிக்கப்பட்ட இந்த கதைகளுக்கு நடுவில் இவங்க உண்மையிலேயே இந்த ரிச் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துல இருக்கிறதுக்கோ பேசிக்காக தாட் லெவல் என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் கேட்குற கதைகள் இதெல்லாம் தாண்டி ஒரிஜினலி எண்ணத்து அளவில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இதை மட்டும் பண்ணி ஒருத்தனால ஜெயிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ரிச்சாக இருக்கான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் தாட் அபவுட் மணியை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், அவன் பணத்தை பற்றி பேசவே மாட்டான். ஃபஸ்ட்டு எதுக்கு பேசணும்? இப்போது நான் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வரேன். என்னுடைய லைஃப்பில் நான் எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுமே அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நாளில் எடுக்கிற அத்தனை முடிவுகளுமே பணத்தை சார்ந்து தான் இருக்கும். இந்த இடத்துக்கு போகலாமா, அப்போ அதுக்கு பட்ஜெட் இருக்கா, இல்லை இந்த பொருள் வாங்கலாமா, இந்த மாதம் முடியுமா, அப்போது இந்த பொருள் வாங்கிறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பணத்தின் மீதான எண்ணத்தை வச்சும் பணத்தின் மீதான அந்த ஒரு அளவு வச்சு தான் நான் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரன் பண்ணும்போது பொதுவாக நம்மளுடைய எல்லா பேச்சுக்களுமே எல்லா முடிவுகளுமே பணத்தை மையப்படுத்தாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வளர்ந்து வரீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ரிச் ஆக முடியாது அப்படின்ற அந்த ஐடியாலஜி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மீடியா தான் கட்டமைக்குது, இல்லை சொசைட்டி சொல்லுதுன்னே வச்சுப்போமே. நம்ம பார்க்குற எல்லாமே அந்த மாதிரி அந்த 10% எகெயின்ஸ்டாக தான் இருக்கும், 2% எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா மேஜர் பீப்புள் எதை விரும்புவாங்களோ அதுதான் மீடியா காமிக்கும். இந்த இடத்துல பணத்தை பற்றி பேச மாட்டாங்க, பணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பர்சனலி நம்மக்கிட்ட எது குறையாக இருக்கோ எது கஷ்டமாக இருக்கோ அதான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பணத்தை சார்ந்த முடிவெடுக்காத ஃபேமிலியில் வர்றவங்க, இல்லை தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேலே வந்த ஒருத்தன் பணத்தை பற்றி இன்றைக்கி பேச மாட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள்ன்றது எங்கேயுமே இருக்காது. ஒரு ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம், இன்றைக்கி நீங்கள் லெட்ஸே ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க இல்லை 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே பணத்தை பேஸ் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் அதே நீங்கள் 2 lakhs தாண்டுறீங்க, ஒரு 3 lakhs தாண்டுறீங்க, ஒரு 10 lakhs டச் ஆகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏன் பணத்தை பற்றி பேச போகிறீங்க? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வளர்ச்சி ஏற்படும் போது நீங்களும் ஒரு ரிச் பர்சனோட மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. அதாவது பேசிக்காக பணத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ அப்போது அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மணிக்கான எனர்ஜி எங்கேயுமே பிளாக் பண்ண மாட்டீங்க. இதை தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க லைஃப்பில் இதை ப்ராப்பராக இன்டர்னலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்க்குற அந்த விதம் ரிச் கெட்ஸ் ரிச்சர் அப்படின்னா அது உண்மை கிடையாது. அவங்களோட தாட் லெவலில் இதுக்கான ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பணத்தை பற்றி பேசாத வாழ்க்கை பழகும்போது அந்த ரிச் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உண்மை சொல்லப்போனால் இன்னும் மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் ஆஃப் மணி வந்து உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் கோல்டு வச்சுருக்கலாம், இல்லை வந்து ஒரு அசட் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு பொருள் வச்சுருப்போம், இல்லை ஒரு ஃபோன் வச்சுருப்போம், அதே மாதிரி பணமும் வச்சுருப்போம். நமக்கு எல்லாமே ஒன்று, அதாவது இது எல்லாமே முக்கியமான பொருள். அதில் பணம் வந்து ஒரு முக்கியமான பொருளாக பார்ப்போம். ஆனால் ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தனுக்கு பணம் அப்படின்றது ஒரு பொருளாகவே தெரியாது. இதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, எவ்வளோ வேணால் செலவு பண்ணும், அப்படி கிடையாது. பணம் அப்படின்றது ஒரு தேவைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அவசியமான ஆற்றலாக தான் பார்ப்பாங்களே தவிர, அது ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை மதித்து அதுக்குண்டான நம்ம பண்ணுற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் இல்லையா, பணம் இருக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும், பேங்க் பேலன்ஸ் அவசியம்னு அந்த ஒரு பொருள் சார்ந்த மதிப்பு அதுக்கு கொடுத்து அதை வந்து ரொம்ப செக்யூர் பண்ண நினைப்போம் இல்லையா, அவங்க இதை ஒரு எனர்ஜியாகவும் அதை ஒரு தேவைக்கு பின்னாடி உதவுற ஒரு ஆற்றலாக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ பணத்தை ஒரு எனர்ஜியாக, ஒரு ஆற்றலாக, ஒரு தேவைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அவசியமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போது நம்ம வந்து அந்த பணத்தை பார்க்குற விதமே ஒரு வகையில் நிறைய ஒரு ஃபியர் மைண்ட் செட்டோட, இல்லை அது போயிட்டு என்ன ஆகுன்ற ஒரு குழப்பத்தோடையே நம்ம பணத்தை அணுகும்போது, பணத்தை ஒரு பொருளாக பார்த்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கும் போது நம்மக்கிட்ட அது நிரந்தரமாக வர்றதும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து வளர்கிற ஸ்டேஜில் நிறையா பணத்தை ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேனே, இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 50,000 இன்கம் கொண்டு வர ஒரு பிஸ்னஸ் இருக்குது. மாதம் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. எவ்ரி மந்த் 50,000 வந்துட்டுருக்கு. உங்கள் தேவைகள் ஓரளவுக்கு பேசிக்காக பூர்த்தி ஆகிட்டுருக்கு ஃபேமிலியில். சடனாக 1 மந்தில் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 50,000 அப்படின்றது ஒரு 2 lakhs ரெவன்யூ மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு ஒரே மாதத்தில். இல்லை ஒரு 4 lakhs வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அட் ப்ரெசென்ட் இதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிஸ்னஸில் ஒரு இன்கம் வச்சு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பிஸ்னஸ் இன்கம் ஒரு மாதம் மட்டும் திடீர்னு இன்ட்டு 5% மாறிச்சு அப்படின்னா, அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ஃபோக்கஸ் இருக்காதுன்னா வேலை செய்வீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நமக்கு கிளைண்ட் வரணும், ஏன் வரல, மந்த் எண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எதுவுமே தோணாது. அதாவது ஒரு பணத்தை சம்பாதிக்கிற, இல்லை அந்த பணத்தை உள்ளே கொண்டு வரதுக்கான அக்ரெஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்ன? பணத்தை நம்ம நிறையா பார்க்கும்போது வளர ஸ்டேஜில் நம்ம மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து வரும்போது, இல்லை கஷ்டப்பட்டு வரும்போது பணத்தை கொஞ்சம் பார்த்துட்டா கூட மைண்ட் ரொம்ப காமாக ஆரம்பிச்சிருது. ஸோ பணத்தை நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். பணம் வந்து ஒரு பொருளை நினைக்கிறோம். அப்போ இதை தாண்டி இது ஒரு எனர்ஜி தான். ஒரு தேவைக்கு பின்னாடி செலவழியாத பணம் எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த மைண்ட் செட்டை கற்றுக்கலன்னா நம்ம அங்கே போக முடியாது. ஸோ அப்போது பணத்தை பொருளாக மதிக்கல அப்படிங்கிறப்போ, அவங்க அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்களுக்கு தான் மட்டும்தான் அவங்க எண்ணங்களை செலுத்துகிறாங்க, அதை நியாயப்படுத்துகிறாங்களே தவிர பணத்தை பொருளாக மதிக்கிறது கிடையாது. ஸோ பணத்தை பற்றி சிந்திக்காத ஒரு வாழ்க்கை, பணத்தை பொருளாக பார்க்காத ஒரு வாழ்க்கையை அவங்க கற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சிக்கும்போது லைஃப் வந்து நிரந்தரமாக அதே லெவலில் மெயின்டைன் ஆகுது. இப்போ எல்லாருமே இதை கற்றுக்கிட்டு தான் போய் பண்ணாங்களான்னா கிடையாது. உங்கள்கிட்ட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள் எதுவுமே இல்லாமல், இதை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்காமல் நீங்கள் இயற்கையாகவே உங்களோட இலக்குகளை பெருசாக வச்சு நீங்கள் பயணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லெவல் வளரும். ஸோ ஃபினான்ஷியலி க்ரோ ஆக உங்களுக்கு அந்த பணத்தின் மேலே இருக்கிற ஃபியர் கம்மியாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நமக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது, கவலைகள் இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிற தாட்ஸ் நார்மல். நான் உங்ககிட்ட வந்து பண எனர்ஜி தான், கவலைப்படாதீங்க, பணத்தை யோசிக்காதீங்க நான் சொல்ல முடியாது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோல் வச்சுக்கோங்க. பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் உருவாக்காத ரொட்டீனை கரெக்டாக வச்சுக்கோங்க, லைஃப் மாறும். ஆனால் ஒரு ரிச் கெட் ரிச்சர் அப்படிங்கிறப்போ அது சொசைட்டி சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு ஜென்ரல் மீடியா சொல்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க, பணம்ன்றது பிரச்சனை, வாழ்க்கையை பிரிச்சிரும், இதெல்லாம் வந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு என்றைக்குமே வர முடியாது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மணி எனர்ஜி பற்றி நான் பேசியிருக்கேன், அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸாக பண்ணணும், என் லைஃப்பில் பெரிய இலக்குகள் இருக்குது, இல்லை மிட் கரியரில் இருக்கேன், எனக்கு இன்னும் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.